எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஆர்ட் மெட்டீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது ஆர்ட் மெட்டீரியல் எங்கெங்க வாங்கலாம், அது என்ன காஸ்ட்ல வாங்கலான்றத ஒரு வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணியிருக்கேன். முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்க. அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ பார்க்குற இந்த போர்டுக்கு பேர் பார்த்தோம்னா ஜேகே போர்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஐவரி போர்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்னோ ஒயிட் போர்டு. இந்த மூணில் ஏதாச்சும் ஒரு பேர் தான் சொல்லுவாங்க. இந்த போர்டு எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லதாக ஒரு கிரியேட்டிவான ஒரு ட்ராயிங்கை ட்ரா பண்ணுறதுனாலும் சரி, ஒரு போர்ட்ரேட் ட்ரா பண்ணுறதுனாலும் சரி, ஒரு கலர் பென்சில் ட்ராயிங் ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணி மாட்டோம் இல்லையா, நம்ம வீட்டில் ட்ரா பண்ணி மாட்டோம்னா அது ஒரு லுக்கே தனியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சார்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் நான் இது வரைக்கும் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, ப்ரோ நீங்கள் என்ன சார்ட் யூஸ் பண்ணுறீங்க, என்ன சார்ட் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ட்டில் சில டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சார்ட் இருக்கு இல்லையா, இந்த சார்ட்டில் சின்னதாக ஒரு கீரில் விடுறேன், அதாவது இந்த நகத்தை பிடிச்சிட்டு இந்த மாதிரி கீறி விடுறேன். அப்புறம் ஒரு பென்சில் 8B பென்சில் இருக்கு இல்லையா, அந்த பென்சிலை வச்சு அது மாதிரி ஷேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதாவது நம்ம ஹேர் ஸ்டைல் ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த எஃபெக்ட் எல்லாம். ஸோ அதுக்காக தான் இந்த போர்டு நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த போர்டோட ரேட்டு பார்த்தோம்னா வெறும் 15 ரூபாயில் கிடைக்கும். நம்மளுக்கு ஒரு சார்ட்டை விட கொஞ்சம் பிக் சைஸாக கிடைக்கும், அவ்வளோதான். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்டெட்லர் பென்சில். ஆல்ரெடி இந்த ரிவ்யூ நம்ம பார்த்துருக்கோம் பழைய வீடியோவில், இருந்தாலும் சொல்கிறேன். இதோடைய பென்சிலோட ஒரு பென்சிலோட ரேட் பார்த்தோம்னா 85 ருபீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பென்சிலை வந்துட்டு ஷார்ப்னர் யூஸ் பண்ணி ஷார்ப் பண்ணக்கூடாது, கட்டர் யூஸ் பண்ணலாம். சரியா? கட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஷார்ப் பண்ணணும். அதுபோல் இந்த பென்சிலை அடிக்கடி நம்ம கீழே போட்டுகிட்டே இருந்தோம்னா இதோட நிப்பு சீக்கிரம் உடஞ்சி போயிடும், ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதை அடிக்கடி ஷார்ப் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரியா? ஸோ மற்றபடி இந்த பென்சில் நல்லா போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பென்சில் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று கலர் பென்சில். இந்த கலர் பென்சில் பார்த்தோம்னா ஸ்டெட்லர் கம்பெனிலேயே 36 கலர், அதாவது லூனா கலர் பென்சில் அப்படிங்கிற ஒரு பென்சில் தான் இது. ஸோ இந்த பென்சில் வந்துட்டு எல்லா ஸ்டேஷ்னரியும் கிடைச்சிடாது. ஸோ இதே போல் வந்து வாட்டர் கலர் பென்சிலும் இதுக்குள்ள இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்து வாங்கணும். வாங்கும்போது ஸோ இதில் ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. அந்த புக்லெட் பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஸோ ஓப்பன் பண்ணால் வேறு ஒன்றும் கிடையாது, எல்லா பிராண்டடு பென்சிலும் நம்ம கம்பெனிலே தயாரிக்கிறோம், அதையே இங்கேயே வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத தான் சிம்பிளாக சொல்லியிருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று இந்த கலர் பென்சிலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த கலர் பென்சிலில் பார்த்தோம்னா நல்ல ஒரு வெயிட்டான பென்சிலாக தான் இருக்குது, நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது. ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்துட்டு டபுள் லேயராக பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தோம்னா 560 ரூபாய், அதாவது 560 ருபீஸில் நம்மளுக்கு இந்த பென்சில் கிடைக்கும். பட் ஆன்லைனில் எவ்வளோ கிடைக்குதுன்ட்டு சரியாக எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் செக் பண்ணி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு முடிஞ்சால் கலெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதோட ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு பாக்ஸ் வந்துட்டு டபுள் லேயராக, சரிங்களா, அதாவது 1/1 இந்த மாதிரி டபுள் லேயராக கொடுத்துருக்காங்க, ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேஸ் ட்ரா பண்ணுறதுக்கு, ஒரு போர்ட்ரேட் ட்ரா பண்ணுறதுக்கான நல்ல ஒரு கலர்ஸ் செமையாக, அதாவது ரைட் சைடில் ஃபுல்லாக வார்ம் கலர்ஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறதா கூல் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின் ட்ராப் பண்ணுறதுக்கான கலர்ஸை நல்லா அழகாக தெளிவாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம தனித்தனியாக உட்காந்து யூஸ் பண்ண முடியும் அந்த பென்சிலை யூஸ் பண்ணி. ஸோ அதனால் இந்த பென்சில் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண பென்சில் சத்தியமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே கம்பெனி அதே பிராண்டு சேம் தான், பட் 12 கலர் பென்சில் இது. ஸோ இது வந்து 170 ரூபாய்க்கு கிடைக்கும். இதில் அவ்வளோ ஸ்பெஷலாக ஒன்றும் பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் இது ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதே தான் ஷார்ப்னரு. ஒயிட் கலர் பென்சில் இதில் அவாய்ட் பண்ணியிருக்காங்க, அது இல்லை, ஒயிட் கலர் பென்சில் இல்லை. மற்ற பென்சில்ஸ் எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கின், அதாவது பீச் கலர்னு சொல்லுவாங்க, ஸ்கின் கலர் வந்து பீச் கலர்னு சொல்லுவாங்க, அந்த பென்சிலும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மலான ஒரு போர்ட்ரேட் ட்ரா பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஓகே. அதே போல் இந்த பென்சில் அடிக்கடி நம்ம கீழே போட்டுகிட்டே இருக்கக்கூடாது. உள்ளே இருக்கிற நிப்பு டோட்டலாக தூளாக, அதாவது பவுடர் மாதிரி உடஞ்சி கீழே விழுந்து போயிடும். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ இந்த பென்சில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். இதை விட நான் எதிர்பார்த்தது என்னென்னா டூம்ஸ் கலர்ஸில் இருக்கிற இந்த கலர் பென்சில் தான். ஸோ இந்த கலர் பென்சில் என்ன பார்த்தோம்னா, இது ஏதோ புது மாடலில் வந்த ஒரு டூம்ஸ் கலர் பென்சில் தான். ஸோ 24 கலர்ஸில் இந்த மாதிரி க்ரோ கலர் பென்சிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம புதுசாக ஒரு மாடல் தான் வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு பார்த்தோம்னா 200 ருபீஸ் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா ஒரு மேனுஃபேக்சர் டேட்டு பார்த்தும் போது தான் எனக்கு ஷாக் ஆனேன். ஆக்சுவலாக அது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த ஒரு பென்சில், நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, இப்போ தான் நானும் பார்க்குறேன் இது. ஸோ இந்த பென்சிலும் நம்ம யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன எப்படின்னு ரிசல்ட் தெரியும். ஸோ இதோடைய ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த பாக்ஸை இந்த மாதிரி அதுலேயும் சேம் அதே போல் ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. இதோட பாக்ஸில் நல்லா அட்ராக்டிவான கலர்ஸும் சூப்பராக நல்லா நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கலர் பென்சிலை நம்ம போர்ட்ரேட் ட்ரா பண்ணும்போது, கலர் அப்ளை பண்ணும்போது ஆக்சுவலாக நம்ம கையிலேருந்து வேர்வை சிந்தி வலிக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இந்த பென்சிலில் சின்ன சின்னதாக டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கிரிப்பாக இருக்கிறதுக்காக, பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் சின்னதாக டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக தான் தெரியுது அது. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு அது ரிசல்ட்டை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். இதுக்கடுத்து பார்த்தோன்னா சுதா 68. ஆக்சுவலாக இது வந்து ட்ரை பேஸ்ட்டில் சொல்லுவாங்க. நம்ம சாஃப்ட் பேஸ்டல், ட்ரை பேஸ்டல் இதெல்லாம் மேக்ஸிமம் ஒன்று தான். அது சும்மா இப்படி பேர் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. சுதா 68 அப்படின்றது பழைய ஒரு கம்பெனி தான்.
பட் இதை தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் காலேஜில். ஸோ இது வந்துட்டு நம்ம ஜேக்கப் போர்டில் யூஸ் பண்ணலாம், பேப்பரில் யூஸ் பண்ணலாம், வேறு எந்த ஒரு சார்ட்டாக இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு, கலர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் சூப்பராகவே இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 172 ருபீஸில் நல்லா அழகாக நச்சுன்னு ஒரு ப்ரைஸ் தான். ஸோ இந்த சாஃப்ட் பேஸில் யூஸ் பண்ணும்போது கூட நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் அதிகமாக யூஸ் பண்ணும். ஸோ அதெல்லாம் காலி ஆகிடுச்சுன்னா அதுக்காக ஒரு சின்ன ஒரு குட்டியோட கிரேயான்ஸும் அது சேம் சுதா 68 தான், பட் பிளாக் கலர் மட்டும் இதில் இருக்குது. இதில் ஒயிட் கலரு, கிரே கலரு அண்டு ப்ரௌன் கலர் இந்த மாதிரி அதிகமாக எது யூஸ் பண்ணுறோமோ அந்த கலர்ஸ் செப்பரேட்டாகவே இருக்கும் நம்மளுக்கு. அதையும் நம்ம வாங்கிக்கலாம். இதோட ரேட்டு பார்த்தோம்னா வெறும் 25 ருபீஸ் தான். இதோட சார்ட்டில் நான் டெமோ காட்டுற பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட்டில் இப்படி கிறுக்கணும்னா அப்படியே நல்லா பிளாக்காக இது ஆக்சுவலாக ஸ்ட்ரெல்லர் பென்சிலோட பேக்ரவுண்டு கூட நம்ம கொடுத்துக்கலாம். போர்ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதோட பேக்ரவுண்டு கூட நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுவும் 25 ருபீஸில் நல்ல ஒரு மெட்டீரியல் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எலக்ட்ரிக் எரேசர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது சைனா ப்ரொடக்ஷன் இது. ஸோ இது எல்லாருமே யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதா ஒன்றும் கிடையாது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்ற இந்த பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக இதோட எரேசர் பீஸ் தனித்தனியாகவே அதில் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம், அதை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி டெமோ பார்த்துட்டேன். ஸோ இருந்தாலும் இந்த வீடியோக்காக மேக் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்தோம்னா இந்த ஹோல்டரும் தனியாக கொடுத்துருக்காங்க. இது மேலே இருக்கு இல்லையா, இது வந்து எரேசர் வச்சு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு எரேசரை நம்ம மாற்றிக்கலாம். நம்ம காலி ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு சைஸ் தகுந்த மாதிரி ஹோல்டரில் மாற்றிட்டு சேம் இது போல் இன்சைடில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடில் இருக்கிற அந்த பேட்டரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த கேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே பேட்டரி போடணும். நம்ம அதில் பேட்டரி கொடுக்க மாட்டாங்க, நம்ம தான் தனியாக வாங்கி பேட்டரி போடணும். நான் தனியாக தான் வாங்கி போட்டிருக்கேன். ஸோ பேட்டரி போட்டு அதை செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பெரிய பெரிய போர்ட்ரேட்டெல்லாம் ட்ரா பண்ணும்போது அதில் ஹேர் ஸ்டைல் ட்ரா பண்ணுறது, இந்த கண்ணுக்கிட்ட ஹைலைட் கொடுக்குறது, நம்ம பேக்ரவுண்டில் டிசைன் எதனா கொடுக்குறது, இந்த மாதிரி ஏரியாஸை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னாக்கா இதை வாங்கணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு போர்ட்ரேட்டு நம்மளால் ட்ரா பண்ண முடியுது அப்படின்ட்டு நம்புகிற போது நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி எரேசர் எல்லாம் வாங்கி தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் இதை கொடுக்காதீங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பென்சில் ஹோல்டர்னு அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த பென்சில் ஹோல்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பென்சில் நம்மக்கிட்ட நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், ரொம்ப சின்னதாகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும், இது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது இந்த பென்சில் ஹோல்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ரேட் பார்த்தோம்னா 70 ருபீஸில் ஒரு பென்சில் நம்மளுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்ற போது அந்த பென்சிலை இந்த ஹோல்ஸ்குள்ளே, அதாவது இதை ஃபஸ்ட்டு இப்படி லூஸ் பண்ணிக்கிறேன். லூஸ் பண்ணிட்டு இந்த பென்சிலை எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு இது நம்மளுக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, ரொம்ப லென்த்தாக வேணாலும் சரி, நம்மளுக்கு தேவையான இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா இந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணிப்போம். டைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு நார்மலாக ஒரு பென்சில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கைக்கு கிரிப்பாக வந்து கிடச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அந்த பென்சில் ஃபுல்லாக காலியாகிற வரைக்கும் உட்காந்து நல்லா அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு போர்ட்ரேட் ட்ரா பண்ணும்போது அந்த போர்ட்ரேட் மேலே நம்ம கை வந்துட்டு டச் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா 2B ஆட்டோமேட்டிக் பென்சில் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது ஒரு மைக்ரோடெக் பென்சில் தான். ஸோ அந்த மைக்ரோடெக் பென்சில் பார்த்தோம்னா 0.5 பென்சில் இது. ஆக்சுவலாக இது வந்துட்டு அவுட்லைன் ட்ராயிங் ட்ரா பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஆர்டிஐ பண்ணுறது. ஸோ அதனால் இதோட ரேட்டெல்லாம் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்துட்டு பேஸ்டல் ஷீட் அப்படி சொல்லுவாங்க இதுக்கு பேர். பேஸ்டல் ஷீட்னா அதாவது ஆயில் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், ட்ரை பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்லை பென்சில் ட்ராயிங் யூஸ் பண்ணலாம், நம்ம கிரேயான்ஸ் யூஸ் பண்ணலாம், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஷீட் தான் இது. பார்த்தோம்னா இது ரேட்டு 120 ருபீஸு, மேட் இன் ஃப்ரான்ஸ் இது. அது இல்லாமல் இதோட ஜிஎஸ்எம் பார்த்தோம்னா 180 ஜிஎஸ்எம். ஆக்சுவலாக நார்மல் ஷீட்டை விட கொஞ்சம் திக்னஸாக இருக்கும், அவ்வளோ தான் இதோட இது. ஸோ ரொம்ப திக்னஸ் எல்லாம் கிடையாது. நம்ம சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நானுமே இந்த சார்ட்டெல்லாம் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருந்தாலும் இதோடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த பிக்சர்ஸ்லாம் காட்டியிருப்பேன். பட் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணது கிடையாது. பட் இனிமேல் தான் யூஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நானும் காட்டுறேன் கண்டிப்பாக. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு ஆயில் பேஸ்ட்டில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு, ஒரு நல்ல ஒரு ஆயில் பேஸ்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு ஷீட் ப்ராப்பராக வேணும் அப்படின்றதுக்காக சும்மா வாங்கிட்டு வந்து பார்த்து கடையில் பார்த்ததுனால வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ வாங்கிட்டு வந்து இனிமேல் தான் அதை ஒர்க் பண்ணி காட்டணும். ஸோ பார்க்கலாம் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நானும் பார்க்கலாம் ஆயில் பேஸ்ட்டில் பண்ணி பார்த்ததுக்கப்புறம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா வாட்டர் கலர் ஷீட், ஆர்டிஸ்ட் வாட்டர் கலர் ஷீட்டு சொல்லுவாங்க, பிரிஸ்டோ. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். 300 ஜிஎஸ்எம்மில் 198 ருபீஸில் நம்மளுக்கு இது கிடைக்குது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்த மெட்டீரியல்ஸ் ஏதோ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், தேங்க்யூ.